குழந்தை இல்லன்னு இவ்வளவு கொடூரமான வேலையெல்லாம் பாப்பாங்களா? இங்க ஹீரோ ஹீரோயினுக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாதனால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினோட மாமியார் ஹீரோயினுக்கு குழந்தை இல்லாத காரணத்தை வச்சு தன்னோட பையனுக்கு இன்னொரு கல்யாணம் முடிக்க முடிவு பண்றா. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயினும் ரொம்ப வருத்தப்படுறா. ஹீரோவும் அவளை சமாதானப்படுத்துறான். நீ ஏன் இப்ப அழுதுட்டு இருக்க? நான் உன்னை விட்டுட்டு வேற யாரையும் கல்யாணம் பண்ணிட்டுலாம் போக மாட்டேன். எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் வேற எந்த பொண்ணையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு. நீங்க இன்னொரு பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறத பாக்குற சக்தி எனக்கு இல்லைங்க. அப்பெல்லாம் ஒண்ணும் நடக்காது சரியா? நமக்கு குழந்தை பிறந்தா எல்லாம் சரியாயிரும். அவங்களும் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. டாக்டரும் ஹீரோயினை செக் பண்ணி பார்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் நாங்க ட்ரீட்மெண்ட் பண்றோம், நம்பிக்கையா இருங்க, கடவுள் உங்களை கைவிட மாட்டாரு. இவங்களும் நம்பிக்கையோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுல நடக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆறாங்க. ஏன்னா மாமியார் சும்மா இருக்காம தான் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக பொண்ணு வீட்டுக்காரங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு சம்மந்தம் பேசிட்டு இருந்திருப்பாங்க. அதை பார்த்து தாங்கிக்க முடியாத ஹீரோயினும் ஓடி போய் வீட்டு பின்னாடி இருந்த கிணத்துல குதிச்சிடுறா. ஹீரோவும் ஹீரோயினை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றான். ஏங்க உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? புள்ளத்தாச்சி பொண்ணுங்க கூட பார்க்காம இப்படி டார்ச்சர் கொடுத்து தற்கொலை பண்ண வச்சிருக்கீங்க. என்னங்க சொல்றீங்க? என் பொண்டாட்டி கன்சீவா இருக்காளா? யார் நீ? புருஷனா இருந்துட்டு பொண்டாட்டி புள்ளத்தாச்சியா இருக்கான்னு கூட தெரியாத உனக்கு? என்ன புருஷனா நீ? உன் பொண்டாட்டி கண்ணு முடிச்சுட்டா போய் பாரு. ஹீரோவும் வேகமா ஓடி போய் ஹீரோயினை கட்டி பிடிச்சி தான் அப்பாவானதால ஆனந்த கண்ணீர் வடிக்கிறான். குழந்தை இல்லாதது குறைதான், அது இல்லாதவங்களுக்கே தெரியும். அதுக்குன்னு மத்தவங்க அவங்கள குறை சொல்லி மேலும் கஷ்டப்படுத்த வேண்டாம்.